கரூரில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவனே கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டவர்த்தி பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்ருத். இவர் 27 வயதான ஸ்ருதி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். விஸ்ருத் ஓட்டுநராக பணியாற்றி வரும் நிலையில் அவரின் மனைவி தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். காதல் திருமணம் செய்து 2 குழந்தைகளுடன் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நிலையில் அண்மை காலமாக தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை இரவில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த விஸ்ருத் தனது மனைவியை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு குளித்தலையில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தில் உள்ள முதல் தளத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதிகாலையில் அங்கு சென்ற விஸ்ருத் மயக்க நிலையில் இருந்த ஸ்ருதியை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளார். இதில் படுகாயமடைந்த ஸ்ருதி இரத்த வெள்ளத்தில் படுக்கையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய விஸ்ருத்தை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விசாரணையில் விஸ்ருத்தின் தந்தை ராமசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது தெரிய வந்தது. அவர் சென்னையில் பணியாற்றிய போது ஸ்ருதியை விஸ்ருத் காதலித்துள்ளார். ஸ்ருதியின் பெற்றோர் மருத்துவர் என கூறப்படும் நிலையில் திருமணத்திற்கு பின்னர் தனது காதல் கணவனுடன் குளித்தலையிலேயே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தம்பதியிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஸ்ருதியை அவரின் கணவர் குத்தி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் குடும்ப பிரச்சனையால் தான் தனியார் பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காதல் மனைவியை அவரின் கணவனே குத்தி கொலை செய்தது குளித்தலை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.